இன்னைக்கு எப்படியாவது அந்த கலாணி பயல்கிட்ட வசூல் பண்ணி அவனுக்கு காசை. என்னடா ஒட்டுமொத்த திருட்டு பயல்களும் இங்கே ஒரே இடத்துல இருக்கீங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் எங்களுக்கு எப்படி காசு வரும்னே தெரியாது. இருங்கடா வரேன். என்னையா வாங்கின காசை கொடுக்காம உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க சார் உட்காருங்க, சரக்கு போட்டே பேசுவோம். மேனேஜரை போட்டு என்ன ஏரியா? வாங்க சார் உட்காருங்க, சரக்கு போட்டே பேசுவோம். பணம் இருக்கு வாங்கிக்கலாம், வாங்க உட்காருங்க சார், கோவப்படாதீங்க. வசூல் பண்ணிட்டு போகலாம் தான். வசூல் பண்ணிடலாம் உட்காருங்க சார், உட்காருங்க பண்ணிடலாம். சார் சாருக்கு சரக்கு கொடு. சரக்குலாம் வேணாம், குடிங்க சார். ஏதோ நீங்க ஆசைப்படுறத குடிங்க. என்ன புதுசா குடிக்கிற மாதிரியே பேசுவீங்க. சொல்லுங்க சார், ஏன் கத்துறீங்க, ஏன் கோவப்படுறீங்க? டேய் பாய்ஸ் எடுத்து குடிங்க, சார் குடிச்சிட்டார்ல. வண்டி ஒன்று டியூவில் எடுத்துருக்கீங்க. சொல்லுங்க சார், பணம் கேட்டிருந்தீங்க. நீ காசை வசூல் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். வசூல் பண்ணி வாங்கிக்கலாம் சார். எவ்வளோ கட்டணும்? 16,500 கட்டணும். 16,500 அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்குவோம் சார். ரொம்ப வறட்சியாக இருக்குது. போன மாதமே சொல்லி லேட் ஆக்கி வச்சுருக்கீங்க. காசு இருந்தால் கொடுக்க போகிறேன் சார், கஷ்ட காலம் கொடுக்க முடியல. எல்லாருக்கும் தான் ஏன் கஷ்டம்? இப்போ எப்படி சார், பணம் கண்டிப்பாக வேணுமா? ஆமாம், இன்னைக்கு வாங்குற முடிவில் தான் இருக்கேன். அப்போ வாங்காமல் நீ போக மாட்டேன், அப்படி தானே? கொடுங்க, வாங்கிட்டு போகிறேன். தம்பி அந்த கணக்கு நோட்டுடுறா. தானே, அதில் என்ன இருக்குது? இதில் தான் சார் விஷயமே இருக்குது. என் ஜிபே இப்போ வச்சுருக்கீங்களா? இல்லை சார், எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் தான் காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வசூல் பண்ண வர்றப்பெல்லாம் உங்களுக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, சைடிஸ்லாம் வாங்கி கொடுத்து, சரக்கு முறுக்கெல்லாம் வாங்கி கொடுத்த செலவு 17,000 வருது. நான் உங்களுக்கு எவ்வளோ சார் பணம் கட்டணும்? 16,500. 16,500 17,000 காசை கொடுத்துட்டு நீங்கள் இதை விட்டு நகருங்க, இல்லைன்னா சார் வண்டி எடுத்து உள்ளே போடுறான், யாவே வரான்னு பார்த்துக்குவோம். ஆளை கட்டுறான் அவனை.